லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். நல்லா கேளுங்க வாலிப பிள்ளைகள்லாம், நல்லா கேளுங்க. உங்களுக்கு என்று எரேமியா 29:11-13 ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்காக தேர்ந்தெடுத்து விட்டார். அவர் கொடுக்கும் வரை காத்திருக்கணும். நீ காத்துக்கிறது இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படித்தான் இன்றைக்கி தேடுறாங்க பிள்ளைகள். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை நீங்கள் கேட்கலைன்னா நாளைக்கு பல பேர் வாழ்க்கை அப்படித்தான் முடிகிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாமதி, வெயிட் பண்ணு, நான் என்ன சொல்கிறேனோ அது படி. அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவர் சொல்லுவது படி செய்யுங்க. இன்றைக்கி வாலிப பிள்ளைலாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இதில் ஒரு பிள்ளை ஒருவேளை, ஆஹா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் ஒரு பதவரான வழியில் போயிட்டுருக்கிறேன், இன்றைக்கி இந்த பிரசங்க எனக்கு தான், நாளைக்கு வரப்போக திருமணத்தை ஒரு பெரிய தடை வரப்போகுது, அதுலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு தான் சிறில் ஃபாதர் ஆந்திராவிலேருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நம்பின ஒரு பெண்ணுக்காகத்தான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த முஸ்லீம் பையன் அதை போட்டு காலில் கீழே போட்டு மிதிக்கிறாத. இவ அழுகிறா, ஜீசஸ்ன்னு கூப்பிட்றான். அவன் சொல்கிறான், ஜீசஸ் யார்? யார் அந்த ஜீசஸ்? வாடெவடு. వాడెవడనా? ఆమె యారు? వాడెవడు? జీసస్ ఎవడు? నేను ఎవరు కాపాడలేరు, தொக்கேசாடு. சாரி, அவன் காலு கீழே போட்டு மிதிச்சிட்டான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இன்னும் அழுகை குரலாக இருக்குது. அம்மா சொன்னாங்க கேட்கல, ஒரு ஃபாதர் சொன்னார் கேட்கல. இன்றைக்கி உட்காந்துருக்க எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் இந்த பிரசங்கம் உங்களுக்காகத்தான். நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறாங்கன்னு காரணம் யார்? இன்றைக்கு நீ அழுது புலம்பி ஜபிக்கலை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்போ நான் ஒரு தவறான வழியில் போய்கிட்டு இருக்கிறேன், இது நல்லதா? எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, நீர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஒருவேளை இந்த ஃபாதர் மூலமாக என்னோட பேசுகிறீங்களோ என்று சொல்லி ஒரு வாலிப பிள்ளை இன்னைக்கு மனது மாறினால் உன்னுடைய திருமணம் அன்னை மரியாளே இறங்கி வந்து, இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து அற்புதமாய் நடக்கும் திருமணமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவே, இந்த திருமறை மூலம் இந்த நாள் வாலிப பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர். திருமணமானவர்களோடு பேசி இருக்கிறீர். இத்தனை நாட்களும் மற்ற சபை பிரசங்கத்தை கேட்டு அன்னை மரியாளுடைய அந்த நல்ல பங்கை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்பொழுது என் திருமண வாழ்க்கை, என் வருங்கால வாழ்க்கை, என் தாய் தந்தருடைய வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் உடன் பிறந்தோருடைய வாழ்க்கை, இது அன்னை மரியாள் மூலம் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அற்புதமான குடும்பமாய் பொன்னான வருங்கால வாழ்க்கையை இன்றைய முதல் வாசகம் சொல்லுவது போல அரச மடிமுனியாக என்னை மாற்றும். நான் ராஜாவை போல இருக்கணும். பிள்ளைகள் எல்லாம் ராஜாவை போல ராணியை போல மாற வேண்டும். இந்த கிருபையை அன்னை மரியாள் மூலம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம்.